வெல்கம் டு ஆரம் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. திஸ் இஸ் ஸ்டீஃபன். இந்த வீடியோவில் குரூப் 2 மெயின்ஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் இதுதான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ குரூப் 2 மெயின்ஸோட சிலபஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா? சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு யூனிட் 3 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அடுத்த கான்ஸ்டியூஷன், பாலிட்டி, கவர்னன்ஸ், ஜியாகிரஃபி, என்விரான்மெண்ட், இந்தியன் எக்கனாமி. அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமில் 5 யூனிட்ல உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரோல் ப்ளே பண்ணுது. சரிங்களா? இதில் நீங்கள் ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் எடுத்தாலும் சரி, எக்ஸ்க்ளூசிவ் மெயின்ஸ் எடுத்தாலும் சரி, எப்படி எழுதுனுங்கிறத பார்த்துடலாம். முதல்ல ரொம்ப படிக்காதீங்க. மீன்ஸ் நீங்கள் நிறைய படித்தா நிறைய எழுதுகிற மாதிரி இருக்கும். பட் நான் படிக்கவே வேணான்னு சொல்லலை. நான் சொல்கிறது எப்படி பார்த்தாலும் ஒரு டாபிக்கு ஒரு 15 பாயிண்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? நீங்கள் குறைஞ்சபட்சம் 15, அதிகபட்சம் 25 பாயிண்ட் ஒரு டாபிக் ப்ரிப்பேர் பண்ணால் போதுங்க. அப்படி ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் அந்த கொடுத்துருக்க 2 பக்கம் 2.5 பக்கத்துக்குள்ளே ஆர் 1.5 பக்கத்துக்குள்ளே நம்மளால் எழுத முடியும். நம்ம நிறைய படித்தோம்னா நிறைய பாயிண்ட்ஸ் தெரியும் உட்காந்து இதுலேயே அழகாக எழுதிக்கிட்டு இருப்போம். ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் டைம் போயிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக எல்லா கொஸ்டின்லையுமே ஒரு ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு கொஸ்டின் பாலிட்டிலேருந்து நல்லா நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், 18 பாயிண்ட் தெரியுனாலும் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் 12 பாயிண்ட் எழுதுங்க. சயின்ஸ் அண்ட் டெக்கில் எனக்கு 8 பாயிண்ட் தான் தெரியுனாலும் அது 8மே எழுத ட்ரை பண்ணுங்க. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ரொம்ப வேரியேஷன்ஸ் காட்டக்கூடாதுமா. அது முதல்ல புரிஞ்சுக்கேன். அண்ட் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் மெயின்ஸ் எழுதுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அது எப்படின்னு கேட்டால், நம்ம காலேஜில் பழகிருப்போம்ல, ஒன்றுமே தெரியல பக்கம் பக்கமாக எழுதிட்டு இருப்போம்ல, அதே கதை தான் இங்கேயும். என்ன, இங்கே சிலபஸும் கொடுத்துருவாங்க, கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஏத்தாப்புல எழுத போகிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ ஆப்வியஸாக செமஸ்டரில் எழுதி பழக்கப்பட்டதுனால இங்கே மெயின்ஸ் எழுதுறது ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும்னு வரப்போ அது கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணுங்கிறது தான் விஷயம். சரிங்களா? ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம நியூஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நியூஸ் பேப்பரில் தூய்மையான நகரங்களின் பட்டியலில் தொடர்ந்து 8வது முறையாக விருது வென்றது இந்தூர். அப்போ இந்தூர் அப்படிங்கிறது மத்திய பிரதேசில் இருக்க ஒரு ஊரோட பேருமா. சரியா? ஸோ இங்கே நியூஸ் இந்தியாவின் தூய்மையான நகரங்கள் மற்றும் மாநிலங்கள் பெயர்களை மத்திய அரசின் ஸ்வச் சர்வேக்ஷன் அப்படின்னு ரிப்போர்ட் ஒன்று இருக்கு. சரிங்களா? இந்த ரிப்போர்ட்ல தான் இவங்க அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நியூஸ். இந்த நியூஸை படிச்சுட்டு என் மெயின் சிலபஸில் ஹெல்த் அண்ட் சானிடேஷன், ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின் வரப்ப நீங்கள் எழுதிக்கலாம். இல்லை கொஸ்டின் கேட்குறாங்க, பிரீஃப்லி டிஸ்கஸ் அபவுட் தி ஸ்வச் பாரத் மிஷன் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, தூய்மை என்ற திட்டம்ங்கிறது பற்றி சொல்லுங்க அப்படின்னு கொஸ்டின் வரப்ப அந்த இடத்துல இது எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க, என்ன பர்பஸ்க்கு, இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இதோட ஓவரால் ஹெல்த் என்விரான்மெண்டல் அவுட்கம் இம்பேக்ட் என்ன, இப்படி நிறைய எழுதிட்டு லாஸ்ட்ல ரீசென்ட்லி இந்த ஸ்வச் சர்வேக்ஷன் சர்வே இந்தூர் காட் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அண்ட் கான்சிக்வென்ட்லி திஸ் 8th டைம் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதுறதுக்கு ஸ்டேட்மெண்ட். அப்போ எதுக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி கண்டென்ட்டுக்கு சிலபஸில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல, அதில் ஆட் ஆன் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஸ்வச் பாரத் பற்றி ஆல்மோஸ்ட் எல்லா ஹஸ்பண்டும் ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்கம்மா. அதை தாண்டி உனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 மார்க் உங்கள் ஆன்சரில் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 மார்க் கொஸ்டினாக இருக்குது, எல்லாருக்கும் 5 மார்க் போடுறாங்க, உனக்கு எக்ஸ்ட்ரா 1/2 மார்க் வேணும்னா அந்த இடத்துல இந்த கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் ஆட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு முக்கியம். நீங்கள் இந்த ஸ்வச் பாரத்தை எப்படிலாம் எழுதலாம்னா, ஸ்வச் பாரத்தை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறப்ப நமக்கு டிசீஸ் பெருசாக ஸ்ப்ரெட் ஆகாது. டிசீஸ் பெருசாக ஸ்ப்ரெட் ஆகாது அப்படின்னாலே லைக் பீப்புளுடைய லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது, லைக் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிற பாயிண்ட்டும் நான் 2 வார்த்தை பயன்படுத்துகிறேன். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறதும் அண்ட் ஹெல்த்தி அப்படிங்கிற பாயிண்ட்டுமே நல்லா டெவலப் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். 67 வயசுங்கிறது 70 வயசு வரைக்கும் மக்களால் வாழ முடியும். அப்போ அவங்களால அந்த ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுற கெப்பாசிட்டி அதிகமாகும், இந்தியாவோட எக்கனாமி டெவலப் ஆகும் அப்படின்னு அழகாக கோரிலேட் பண்ணி கதை எழுதிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். அது ஒரு வேளை குரூப் 1 மெயின்ஸாக இருந்து 15 மார்க் கொஸ்டினாக இருக்க பட்சத்தில். சரிங்களா? இல்லை எனக்கு ஸ்வச் பாரத் சிம்பிளாக எனக்கு முடிக்கணும் அப்படின்னு கேட்டால், நம்ம என்விரான்மெண்ட்டில் லைஃப் அப்படின்னு ஒரு ஸ்கீம் ஒன்று இருக்குது. சரிங்களா? இந்தியா யூஎன்ல ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்திய மக்கள் எல்லாமே லைக் சுற்றுச்சூழலை பாதிக்காத, லைக் இதை பாதுகாக்கிற வாழ்க்கை முறையை தான் இந்திய மக்கள் மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு இனிஷியேட்டிவ் தான் ஸ்வச் பாரத் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோம். சரிங்களா? நம்ம சப்மிட் பண்ணிட்டோம். அதை என்ஷூர் பண்ணுறதுக்கு, சரிங்களா, அது இங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் யூஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஸ்வச் பாரத்னு ரிப்போர்ட் ஒன்று இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
இதே பாயிண்ட்டை நான் பாலிட்டியில் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மத்திய அரசு காம்படேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கு. மாநிலங்களுக்கிடையே ஒரு ஆரோக்கியமான போட்டி கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் எடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மத்திய பிரதேஷ்ல வந்து நான் தான் ஃபர்ஸ்ட்டு, நான் தான் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னா, லைக் மற்ற ஸ்டேட்ஸும் இல்லை நான் விட்டு தர மாட்டேன், அது பீகார் இருக்கட்டும், தமிழ்நாடு இருக்கட்டும், ஆர்எல்ஸ் நாகாலாண்டு இருக்கட்டும், எங்கள் ஊரை நாங்கள் தூய்மையாக வச்சுப்போம், அடுத்தது நாங்கள் ஃபர்ஸ்ட்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு காம்படிஷனுக்காக இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓவராலாக அது மாநில தேசிய மக்களுக்கும் சரிங்களா, அந்த மாநிலத்தோட சுற்றுச்சூழலுக்கு தான் நல்லது. அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்கம்மா. அப்போ இந்த பாயிண்ட்டை நீங்கள் சிலபஸ் கையில் எடுத்து எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ த நெக்ஸ்ட் ஒன், மேட் இன் இந்தியா ஸ்டாம்ப் ஆஃப் குவாலிட்டி. இந்த வார்த்தை முக்கியம். அப்போ பேப்பரில் இப்படி வருது அப்படிங்கிறப்ப முதல்ல ஃபுல்லாக ஆல்ரெடி வாசித்து பார்த்துருங்க. யூனியன் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் ஆர்கியூஸ் குட் கவர்னன்ஸ் என்ஷூர் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ் அண்ட் ஓட்டர்ஸ் ரெகனைஸ் திஸ் அப்படின்னு வார்த்தை கொடுத்துருக்காங்க. இப்போ நாளை பின்ன கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு வச்சுக்கலேன், வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குட் கவர்னன்ஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு, சரியா, அடுத்த பாயிண்ட்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் ப்ராக்டிசிங் குட் கவர்னன்ஸ் இன் ஆல் தி அட்மாஸ்பியர் அப்படின்னு கேள்வி கேட்குறான்னு வச்சுக்கங்க. அப்போ அந்த இடத்துல வாட் இஸ் குட் கவர்னன்ஸ் அப்படிங்கிற இடத்துல இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இதை அப்படியே கட் காப்பி பண்ணிக்கலாங்கன்னு, வேற ஒன்றும் இல்லையா. குட் கவர்னன்ஸ் என்ஷூர்ஸ் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ், இவ்வளோதான் விஷயம். ஒரு அரசானது தரமான பொருட்களை மக்களுக்கு வழங்கும், அப்பதான் அங்க நல்ல நிர்வாகம் இருக்குன்னு அர்த்தம். இவ்வளவுதான். சின்ன சின்ன டெஃபினேஷன் சிம்பிள் லாங்குவேஜில் எழுதுங்க, அது ஈஸியாவே இருக்கும். சரிங்களா. ஸோ இந்தியா இஸ் ஆன் அ மிஷன் டு பிகம் அ வேர்ல்டு லீடர் இன் ப்ரொவைடிங் டாப் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் தட் மீட் த ஹையஸ்ட் குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ். நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், நான் பிஸ்னஸ் பண்ண நிறைய பேர் கூட போட்டி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தரமான பொருளை நான் கொடுத்தாதான் நிறைய பேர் என்கிட்ட பொருள் வாங்குவாங்க. இதுதான் நம்ம பர்சனல் லைஃப்பில் ஜென்ரல் நடக்கிறது. அப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் நான் அரிசி வேலையை வச்சாலும், நான் சட்ட துணி தைச்சாலும், இல்லை மாங்காய் வேலையை வச்சாலும், இதை மற்ற நாடுகளும் பண்ணலாம். இப்போ சீனாலையும் மாங்காய் விளையுது, இந்தியாலையும் மாங்காய் விளையுது அப்படின்னா எது பெஸ்ட்டாக இருக்குன்னு செக் பண்ணுவாங்கல்ல, அதுதான் விஷயம். அப்போது நம்ம பொருள் தரமாக தயாரிச்சாதான் மற்ற நாடுகள்லேருந்து நம்ம பொருளை வாங்குவாங்க. அதனால என்ன ஆகுன்னா ஃபாரின் கரன்சி உள்ளே வரும். ரொம்ப மொக்கையாக சொல்லணும்னா திண்டுக்கல் பூட்டு எடுத்துக்கலாம். சரிங்களா. எனக்கு சுவிஸ் லாக்கு, ஜெர்மன் லாக்கு, சைனீஸ்ல நிறைய பூட்டு இருக்கு. ஆனால் திண்டுக்கல் பூட்டு லைக் ஜிஐ டேக் வாங்கியிருக்கு, நல்ல குவாலிட்டேட்டிவ். அப்போது அது என்ன காஸ்ட்னாலும், லைக் ஒருத்தர் சவுத் ஆஃப்ரிக்காலேருந்தோ இல்லை நார்வேலேருந்தோ ஒரு 100 பூட்டு வேணும்னு ஆர்டர் பண்ணுறப்ப அவர் இந்தியாவில் இந்த லாக்கை வாங்குறப்ப ஓகேங்களா, ஃபாரின் கரன்சி உள்ளே வருது. அப்போ அவருக்கு முதல்ல அது தரமான பொருள்னு தெரியணும். இது மூலமா அந்த பூட்டு தொழில் செய்கிறாங்கல்ல, அவங்களோட பர் கேபிட்டல் இன்கம் அதிகமாகும். இதுதாங்க அந்த விஷயம். அப்போ முதல்ல தரமான பொருள்னு சொல்லிட்டு நமக்கு அந்த அங்கீகாரம் வாங்கணும் அப்படிங்கிறத நீங்க பேசியிருக்காங்க. ஸோ இதை நான் மெயின்ஸ் எழுதுறப்ப ஜீரோ டிஃபெக்ட் ஜீரோ எஃபெக்ட் இந்த வார்த்தை முக்கியம். இதை நான் வேற எங்க பயன்படுத்தலான்னு கேட்டா, இந்தியாவில் நம்ம பிரைமரி செக்டர் நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு, அதை வச்சு நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குமே. சர்வீஸ் செக்டர் ரொம்ப அட்வான்ஸாக போயிடுச்சு. நடுவில் அந்த செகண்டரின்னு சொல்லி பேசியிருக்கேன், இண்டஸ்ட்ரியல் செக்டர். இதை நம்ம நல்லா பெட்டராக டெவலப் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்காக தான் மேக் இன் இண்டியா, மேட் இன் இண்டியா அப்படிலாம் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோங்க. சரியா. அப்போ அந்த டாபிக் கேட்டால் கூட அந்த இடத்துல இந்த ஹெட்டிங் எடுத்து நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். அப்போ ஒரு நியூஸ் நம்ம படிக்கிறப்ப என்னென்ன பாயிண்ட் எழுதணுங்கிறது தான் விஷயம். அதேமாதிரி நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருந்தாலும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தாலும் பேப்பர் படிக்கிறப்ப அங்கே பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அதை அப்படியே காய் பண்ண கற்றுக்குங்க. அதை நீ புரிஞ்சுக்கிட்டு ஓனா எழுதினாலும் சரி, அப்படி எடுத்துனே எழுத தெரிலன்னா இங்கே இருக்கிறத காப்பி பண்ணி எழுத கற்றுக்குங்க. எக்ஸாம் ஹாலில் நீ புரிஞ்சு எழுதினாலும் சரி, மனப்பாடம் பண்ணி எழுதினாலும் சரி, எழுதணும். அவ்வளோதான் விஷயம். ஸோ அதுக்கு இங்கே கண்டென்ட் ரெடியாக இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட்டை வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எக்கனாமியில் யூஸ் பண்ணலாம், மினிமம் நான் சொல்கிறேன். சரிங்களா. அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம். மூணாவது, ஒய் இஸ்ரோ இஸ் ரீச்சிங் ஃபார் த சன் அப்படின்னு டாபிக் கொடுத்துருக்காங்க. பியூர்லி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிமா. ஒன்றும் இல்லைங்க, உலகத்தில் அந்த குளோப் மேப் இருக்குல்ல, 200 நாடு இருந்தாலும் அதிகபட்சம் ஒரு 10 நாடுங்க தான், சரியான ஒரு 5 நாடுங்க தான் சூரியனை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக சேட்டலைட் அனுப்பியிருக்காங்க. அதில் இந்தியாவும் ஒன்று. இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயமே. சரியா. வளர்ந்த நாடுகள் டெவலப்டு கண்ட்ரிஸ் பண்ணுற ஒரு வேலையை இந்தியா பீயிங் எ டெவலப்டு கண்ட்ரி, ஓகே, நான் பீயிங் டெவலப்பிங் கண்ட்ரி, நம்ம வந்து டெவலப்பிங் தான், டெவலப்டுன்னு ஆகலை. சரியா. அவங்க
பெரிய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களோட போட்டி போற அளவுக்கு நம்மளும் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்படி கம்பேர் பண்ணி எழுதணும். அப்ப மெயின்ஸ் எழுதுறப்ப இவ்வளோ கதை எழுதிட்டு இருக்க முடியாது. சிம்ப்ளி இந்தியா இஸ் காம்பீட்டிங் வித் தி குளோபல் அரீனா அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதுறதுக்கு எழுதிட்டு எக்ஸாம்பிள் அது போடணும். அப்போ L1 ஆதித்யா இது என்னைக்கு லான்ச் பண்ணாங்க, ஆப்வியஸாக அந்த மென்ஷன் பண்ணியிருப்பாங்க September 2, 2023. இது என்ன பர்பஸ் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் மெயின்ஸில் ஒரு 5 பாயிண்ட் எழுதிடலாம். இந்த இடத்துல இந்த ஒரு பாயிண்ட் போதும் உங்களுக்கு மெயின்ஸ் எழுதுறதுக்கு. பைலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டி வித் அ பிட் ஆஃப் சேஞ்ச். இந்த இடத்துல பைலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டி அதான் பிட்னே சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக இப்போ கேள்வி வரும் ஒரு குரூப் 2 மெயின்ஸில் இந்தியா அமெரிக்கா ரிலேஷன் பற்றி கொஸ்டின் லைக் ப்ரீஃப்லி டிஸ்கஸ் அபவுட் தி இந்தியா அமெரிக்கா ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்கன்னா அந்த இடத்துல கதையடிக்காம நம்ம ரீசெண்டாக வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு எழுத வேண்டியதுதான். சரிங்களா? எந்த 2 நாடுமே எப்போதுமே அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறப்ப எஜுகேஷன், டூரிசம், சயின்ஸ் அண்ட் டெக், டிஃபென்ஸ், ட்ரேட் இந்த பர்பஸ்லாம் சைன் பண்ணுவாங்க. அப்போ கதையடிக்காம சிம்பிளி இந்த வார்த்தை வச்சு எழுதினாலே ஆன்சர் வந்துடும். அப்புறம் குரூப் 2 மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னெல்லாம் கண்டென்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறதான் விஷயம். ஸோ பேப்பரை படிச்சுட்டு மேக்ஸிமம் ஹெட்லைனை புரிஞ்சுட்டு அதை அப்படியே எழுதினாலே அந்த பேஜ் ஃபில் ஆகிடும். குரூப் 2 மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று சிலபஸ் நல்லா தெரியணும், அண்ட் அதுக்கு இப்போ பாயிண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க. ஸ்கூல் புக்லேருந்து நெட்லேருந்து பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருங்க. இங்கே பேப்பரில் வரதை ஜஸ்ட் ஆட் பண்ணால் போதும். கரண்ட் பேஸ் மட்டும் லைட் அண்டர்லைன் பண்ணி காமிச்சாலே இன்னும் கிளியராக தெரியும். இப்படி எழுதினாலே ஈஸியாக மெயின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் இது மட்டுமே போதும். அப்கமிங் வீடியோஸில் வந்து லைக் குரூப் 1 மெயின்ஸ்க்கு மற்ற கண்டென்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.